ஆனால் இரண்டு கருத்துக்கள். ஒன்று, எந்த ஆலயத்திற்கு போனாலும் மூலஸ்தானத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தால், அது முருகன் ஆலயமாக இருந்தால் என்ன, சிவாலயமாக இருந்தால் என்ன, அங்கே மகாலட்சுமி தான் மூலஸ்தானத்துக்கு மேலே இங்கே இருப்பது போல கஜலட்சுமி வடிவத்திலே அங்கே இருப்பார்கள். நினைத்து பார்க்கின்ற பொழுது எந்த தெய்வத்தை வணங்கினாலும் எங்களுடைய வாழ்க்கையில் போகங்கள் தேவைப்படுகின்றது. அந்த ஆலயத்திலே வந்து வழிபடுகின்ற அத்தனை அடியார்களுக்கும் வழிபடுகின்றவாறு கேட்பவற்றை கொடுப்பதற்கு அந்த சந்நிதியிலே மகாலட்சுமியின் கிருபை இருந்தால்தான் அந்த தெய்வத்தாலையும் அதை வளர்க்க முடியும். நீங்கள் முருகன் கோயில் போய் பார்த்தாலும் முருகன் கோயில் வாசலிலே மேலே கஜலட்சுமி அங்கே தலையிலே இருக்கின்றார். அவ்வாறுதான் இங்கும். எனவே இப்படி முக்கியமான ஒரு தெய்வமாக மகாலட்சுமி நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதற்காக இன்று ஒரு சிறப்பான வழிபாடு. வீடுகளிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் விளக்கை வழிபடுகின்றோம். எல்லாம் வல்ல அருள்மிகு சிவகாமி சுந்தரர் நல்ல ஒரு தலையங்கம் ஒன்று அமைந்திருக்கின்றது. இன்று நாங்கள் இங்கே குறிப்பிட்டது போல இந்த பெருவாரணத்திலே இது 2 காண்டங்கள். இது இந்த 10 நாள் பணிவாளர் சரித்திரத்திலே இது 9வது தொகுதிகளாக நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த 7 வாரங்களாக இங்கே நீங்கள் அழகாக 7 தொடர்கள் பேசினீர்கள். அதற்கு முன்பு உங்களுக்கு நினைவிருந்தால் நாங்கள் ஒரு நாள் தில்லவாதம் தினமும் பொய்யறிந்தார் வரை பற்றி பேசினோம். அந்த வரிசையில் இந்த 9 தோழர்களை பற்றி இன்றையோடு அது நிறைவேறுகிறது. கிட்டத்தட்ட 65வது வாரத்துக்கு வந்துவிட்டோம். ஒரு ஆண்டும் 2 இளங்குழந்தைகள். அடுத்த 7 வாரங்களில் அடுத்த 7 தண்ணீராக 7 நாளை பற்றி குறிப்பாக பூசலாளர் வங்கேற்கிறது நாளை பற்றி பேசியிருக்கின்றோம். மிகவும் ஒரு குறுகிய ஒரு வரலாறோ சரிக்கம். ஒரே ஒரு பாடல் உள்ளது. 8 வரியில் ஒரு பாடல் சுந்தரர் கூறியிருக்கின்றார். இந்த தலையங்கத்தை எடுத்தாலே உங்களுக்கு விளங்கும் என்ன குறவர் என்றார். அப்பாலும் அடிசார்ந்து அறியாமல் திருநாவுக்கரசர் வரலாற்றை சேர்க்கிறார் குறிப்பிடுவார். திருநாவுக்கரசு வள திருத்தொண்டின் நிறைவாள என்று குறிப்பிடுவார். அதிலே அந்த திருநாவுக்கரசு வள திருத்தொண்டின் அந்த வளர் திருத்தொண்டில் என்ற அந்த சொற்றொடர் பற்றி நாங்கள் சற்று பார்ப்போமானால், அது ஒரு தமிழ் இலக்கியம் இலக்கணம் எடுத்து படித்திருப்பீர்கள். அது ஒரு இணைத்தொகை. அதாவது 3 காலத்துக்கும் அந்த வளர் என்ற சொல்லு திருநாவுக்கரசருடைய காலத்துக்கு முன்பும், அதாவது அப்படி காலத்துக்கு முன்பும் எமது சைவத்திலே அந்த தொழிலினர் இருந்தது. அதே போல அப்பர் வாழ்ந்த காலத்திலும் அந்த தொழில்நெறி வளர்ந்தது இருந்தது. அப்பரின் காலத்தின் பின்னும் இருக்கும் என்பதை மிக அழகாக சேர்க்கிறார், அந்த அடியை கொடுக்கின்றார். ஆகவே அதே போல இங்கே சுந்தரமூர்த்தி நாத சுவாமிகளும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் இந்த 63 நான்மார்களை தண்ணீராக கண்டு கேட்டு அவரது ஆண்டவன் பெறுவதால் நாமங்களை கொடுத்தார். ஆனால் அதே காலத்தில் இன்னும் பல அடியாக இருந்திருக்கலாம். எங்களது ஒரு பல நாடுகளில் எல்லாம் இருந்திருப்பார்கள். ஆனால் இங்கே அவர்கள் குறிப்பிட்ட திருவாரூரையும் அல்லது சீர சோழ பாண்டியர் 3 நகரில் இருக்கின்றனர். ஆகவே இவற்றுக்கெல்லாம் ஒரு வழிவகுக்கும் விதமாக சுந்தரர் அழகாக கூறினார். இந்த 3 ராஜ்யங்கள் சீர சோழ பாண்டியரையும் தாண்டி தமிழ்நாட்டையும் தாண்டி இப்ப நாங்கள் அவர் பாடிய வரலாறு இப்பொழுது சுமார் 6ஆம் நூற்றாண்டு காலத்துக்கு கிடைக்கின்றோம். அப்பொழுது இவ்வளவு தீர்க்கதரிசனமாக ஒரு வரியை போட்டுவிட்டார். அப்பாலும் அடிசார்ந்தரையாக நீண்டுள்ளது. இனிமேல் வருங்காலத்திலே அது ஒரு கிறிஸ்தவ பாதிரியாக இருக்கலாம், இயேசுநாதராக இருந்திருக்கலாம், அல்லது நபிகள் நாயகமாக இருந்திருக்கலாம், அல்லது யோசுவாமிகளாக இருந்திருக்கலாம், அல்லது நாவலராக இருந்திருக்கலாம், அல்லது தங்கள் அப்பா குட்டியாக இருந்திருக்கலாம். இவர் எல்லார்களும் அவர்கள் சிவன் பாசம் வைத்து அந்த வழிபட்டால் அவர்கள் கண்டிப்பாக அவர்களும் இந்த அடையாள வரிசையிலே இருக்கின்றனர். எனக்கு 10 பணிவாளர் பாடலிலே நான் ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும். அந்த நட்புதான் பேசும்பொழுது அந்த பாடலிலே பாடினார். அந்த பாடல் இந்த
தொண்டர்கள், அதாவது இப்படிப்பட்ட அதிகாரம் பற்றி ஒரு பாடல் அழகாக கூறினார். அவர் எப்படிப்பட்டது என்பதை ஒரு 16 சொற்களால் அந்த பாடல் அமைந்திருந்தது. நின்றாலும், இருந்தாலும், கிடந்தாலும், நடந்தாலும், மென்றாலும், துயின்றாலும், விழித்தாலும், இமைத்தாலும், மன்றாலும், மலர்பாதம், ஒரு காலம் மறவாமை, குன்றாத உணர்வையோர் தொண்டனாம் புலமிட்டார். இதே இந்த பாடலிலே அவர் மிக அழகாக ஒரு மிகவும் ரத்தின சுருக்கமாக ஒரு தொண்டனுக்கு என்னென்ன நிலையிலும் அவன் இறைவனது இதை பார்க்கும் பொழுது அவர் நிறைவேற்றுகின்றோம். இப்படிப்பட்ட அடியார்கள் வாழ்ந்த காலத்தில் சுந்தரர் இந்த 63 தனியார்களை தெரிந்தெடுத்து அதை பின்பு சேட்டில் நமக்கு வரலாற்றாக பணிந்தார். ஆகவே அந்த அப்படி செய்யும் பொழுது அந்த தனியாரை விட்டு அந்த தொகையாக இருக்கும் பொழுது வருகின்ற இந்த 10,000 பணிவாக அந்த சரக்கத்திலே சுந்தரத்தை விட்டார். இந்த அப்பாலும் அடிசார்ந்த அடியாக சென்றார். நீங்கள் அமைக்கலாம் இதெல்லாம் மிக சிறப்பாக நாங்கள் இந்த வளர்ச்சியை பற்றி இங்கே கொண்டாடுகின்றோம். நாங்கள் சிறப்பாக இந்த கலியுகத்தில் இந்த யுகத்தில் நாங்கள் வாழும்பொழுது சிறப்பாக வாழ்ந்தால் நாங்கள் ஒரு அடியாராக போற்றப்படலாம். ஆகவே நீங்கள் எல்லாரும் நன்கு கலைத்திருக்கின்றீர்கள். நீண்ட நேரம் நான் இங்கே பேசவில்லை. ஆனால் சில வரிகள், சில அடிகள், அதாவது நான் முன்பு குறிப்பிட்டது நாம இருக்கின்றது புறநானூற்று வருகின்ற ஒரு அடி, அதாவது யாரும் ஊரே யாரும் கேள்வி. இது ஒரு மிகவும் சிறப்பு மிக்க ஒரு இது. எந்த ஒரு சமயத்தவன் சொல்லாத ஒரு வசனம் அது. எல்லா நாடுகளும் ஒன்றே, எல்லா மக்களும் எங்கள் உறவினரே, யாரும் உண்மையாளர்கள். இது எப்பொழுது சங்க காலத்தில் புறநானூற்றில் வந்த ஒரு பாடல் குறிப்பிடுவோம். அதுபோல திருமூலரும் ஒன்றே குலம் ஒன்றே தேவன் யான் பெற்ற இன்பம் பெறுகிறாய் என்ற அடிகள் போல இந்த சுந்தரமூர்த்தி நாராயண சுவாமிகளே இந்த வடியும் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கு வடியும். அதாவது அவர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னும் அவர் வாழ்ந்த காலத்திலும் அவருக்கு பின்னும் வருகின்ற அடியாளர்களுக்கும் நான் அடிசார்ந்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே நாங்கள் இந்த அடியார்கள் குறிப்பிடும் போது இன்னொரு பாடல் திருவந்தரமாக இருக்கலாம். பின்னே இருந்து எண்ணெயை பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயற்தவம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தினேன், தன்னை நன்றாக தவம் செய்வார். நீங்கள் இந்த வளர்ச்சி புத்தகங்கள் இதுக்கு ஒரு நீங்கள் 30 ஒரு தவம் செய்திருக்க வேண்டும். கேட்டால் இன்றைக்கு நீங்கள் ஆங்கில 25,000 பெண்கள் இருக்கின்ற இங்கே 20 பேர், முருகன் பேர் ஒரு 100 பேர், ப்ளீஸ் சீட்டில் 50 பேர், எல்லாரும் கூட்டினாலும் ஒரு 1000 பேர் பெற மாட்டீர்கள். அப்போ இந்த மிக்க 24,000 பேர் எங்கே கூட்டினேன், இன்றைக்கு அதுக்கே சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆகதான் முன்னே நன்றாக முயல்தவம் செய்தார். முற்பிறப்பில் செய்த ஒரு பயனால் தான் இன்றைக்கு நீங்கள் அதில் இருந்து இப்படி ஒரு பூசியை வளர்ச்சி விற்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதை வளர்த்தக்கூடியக்கும் ஐயாவுக்கு ஒரு முற்பிறப்பிலே ஒரு பலன் இருக்க வேண்டும். இதைத்தான் முன்னை நன்றாக முயல்தவம் செய்தவர், என்னை நன்றாக இறைவன் படைத்தவன், முன்னே நாங்கள் செய்த முயல்தவர்தான். ஆக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாங்கள் எங்களுக்கு கட்டித்தனம் இல்லை, எங்களது பணம் அல்ல, எங்களது படிப்பு அல்ல, எங்களது தொழில் கௌரவம் அல்ல, இல்லை. நாங்கள் முன்னே ஒரு தவம் செய்திருந்தால் தான், முற்போக்கு தவம் செய்திருந்தால் தான் ஒரு ஆலயம் கட்டுவதற்கோ அல்லது ஒரு ஆலயத்திற்கு ஒரு 100 பவுன் பணம் கொடுப்பதற்கோ அதுக்கு ஒரு விரோதம் சேர்க்கணும். ஏன்னா காசு வச்சிருக்காங்க எல்லாரும் கோயிலாட்டுறது இல்லை, கோயிலாட்டார்கள் எல்லாரும் காசு வச்சிருக்கீங்க, எந்த விதம் இல்லை. சொல்லுவாங்க முந்தைய நம்ம கிராமங்கள் சொல்லுவாங்க, ஒரு லைசன் ஒரு கோயில் கட்டுவாங்க, நம்ம ஆண்டி கட்டுவாங்க. அது காரணம் அரசன் தன் சொந்த பணத்தை கட்டுவாங்க, ஆண்டி ஒரு லட்சத்து கட்டுவாங்க. ஆகவே இவற்றுக்கெல்லாம் காரணம் நாங்கள் செய்த முந்தவன் கூறிக்கொண்டு நீங்கள் கணிதமாக போயிருந்ததில் இருக்கிறீர்கள், இன்னும் உங்களை சோதிக்க விரும்பவில்லை. ஆகவே நாங்கள் பெருவராணத்தை 2001ஆம் ஆண்டு தொடக்கம் கடந்த 16 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே ஒரு அளவுக்கு பிறப்பிக் கொண்டு வருகின்றோம். அந்த பணியில் சைவதிகம் வெற்றி கண்டதுதான் குறிப்பிட வேண்டும். இன்னும் 7 வாரங்கள் இருக்கின்றன. அந்த 7 வாரங்களிலே அநேகமான எல்லாம் தண்ணீரியாக்களாக இருப்பாங்க. நல்ல நாயன்மார்கள் போன்றது, குறிப்பாக பூசலார், திருவிழாப்பனார், மங்கையரசியர் போன்ற நல்ல நான்மாடி வரலாறு பண்ணது. அவற்றையும் கேட்கொண்டு கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை சமூகத்திற்கு நன்றி கூறி உலகம் மேம்படாங்க.